நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை. மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்த பிறகு சிறு கட்சிகள் நமக்கு ஆதரவுகள் தெரிவிப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கு போட்டு வைத்திருந்தார். ஆனால் தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்சிகளும் இதுவரைக்கும் அதிமுகவிற்கு ஆதரவுகள் தெரிவிக்கவில்லை. மாறாக 40 தொகுதிகளிலும் தனித்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக போட்டியிடப் போவதாக அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார். இதன் காரணமாகவே அதிமுகவில் பல குளறுபடிகளும் நிர்வாகிகள் இதற்கு எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் மக்கள் தற்பொழுது புதிய கட்சிகளை எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவில் நிகழக்கூடிய ஒற்றுமை இல்லாத பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவு நமக்கு தற்பொழுது தேவை. இரட்டை இலை சின்னம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களின் பங்களிப்பு அதிமுகவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டு தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 56,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய அளவில் வரலாறு காணாத தோல்வியும் அதிமுக அடைந்தது. இதற்கு மிக காரணம் ஒற்றுமை இல்லாததும் திட்டமிடுதல் இல்லாததும் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளனர். இதற்கு எந்த ஒரு பதிலையும் அளிக்காமல் நான் செய்வது சரியாகத்தான் இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலில் 40ம் நமக்குத்தான் என்று கூறியுள்ளார். ஆனால் நம்பகத்தன்மை இல்லாத நிர்வாகிகள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகள் தெரிவிப்பதற்காக இன்று காலையிலேயே அவரது வீட்டிற்கு சென்றுள்ளதாக வைத்திலிங்கம் அவர்கள் தனது இணையதள பக்கத்தில் கூறியுள்ளனர். உங்களது ஆதரவு அதிமுகவுக்கு தேவை என்பது போல் அவர்களது செயல்பாடுகள் இருந்ததாகவும் உங்களை மன்னித்து விடுங்கள், நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகள் உங்களால் மட்டும்தான் முடியும் என்றும் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.